ஹலோ, திஸ் இஸ் தீலன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, பைத்தன் பற்றிய அறிமுகம் பார்க்குறோம். குறிப்பாக பைத்தன்டா என்ன, பைத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பல்வேறு வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் என்ன காரணத்தால் பைத்தன் பெஸ்ட்டாக இருக்குது, அதேபோல் இந்த பைத்தனை நம்ம என்ன காரணத்துக்காக படிக்கணும், மூணாவது இந்த பைத்தனை யாரெல்லாம் படிக்கலாம், ஃபைனலாக இந்த பைத்தன் படிக்கணுமெண்டா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமென்ற அனைத்து விடயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பைத்தன்? பைத்தன் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது பொதுவான செயற்பாடுகளை மேற்கொள்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தனாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு ஒரு தோட் வரலாம். அதாவது நீங்கள் கணினியை பயன்படுத்தி குறித்தொரு செயற்பாடு செய்ய போகிறீங்கன்னா அந்த செயற்பாடை நீங்கள் கணினிக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ கணினிக்கு புரிகிற விதத்தில் நாம் ஒரு விடயத்தை கூறுறதுக்காக வைனரி கோட்டை மையமாக கொண்டு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். ரைட், அப்போ என்னென்ன வகையான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி, C++, C#, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன் பல்வேறு வகையான லாங்குவேஜ் இருக்குது. பொது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சுமார் 700 வகையான லாங்குவேஜ் இருக்குது இந்த வேர்ல்டில். ரைட், ஸோ இப்படி பல்வேறு வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காணப்பட்டாலும், குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் காணப்பட்டாலும் என்ன காரணத்தால் பைத்தன் இஸ் பெஸ்ட்டாக இருக்குது? சிம்பிள், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வெப் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அதே நேரம் ஏஐ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த 3 ஃபீல்டு தான் நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த உலகத்தை கட்டி போடுறதுக்கு பொதுவாக பார்க்க போனோம்னா இந்த உலகத்தை ஆள்றதை இந்த 3 வகையான ஃபீல்டுன்னு தான் சொல்லலாம். அப்படி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி பேக்ரவுண்ட் எடுத்திங்கன்னா பல்வேறு வகையான ஆப்ஷன் இருக்குது. மெஷின் லேர்னிங்காக இருக்கலாம், ஸோ அப்படி இல்லையா கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அதே நேரம் டெஸ்க்டாப் GUI டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஸோ அதே நேரம் டெஸ்டிங்காக இருக்கலாம், ஈவன் பிக் டேட்டாவாக இருக்கலாம், ஸோ கரண்டாக போகிற டேட்டா சயின்ஸாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான அம்சங்கள் இந்த ஃபீல்டில் காணப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா. ரைட், இப்படி பல்வேறு வகையான அம்சங்களும் எதை மையமாக கொண்டு காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா பைத்தன். சிம்பிள். ஸோ அப்போ ஒட்டு மொத்தமான சாம்ராஜ்யம் இந்த பைத்தனை மையமாக கொண்டு தான் இருக்குது. பைத்தனை பேஸ் பண்ணி தான் அனைத்து செயற்பாடுகளும் பிரதானமாக காணப்படுது. ஸோ அப்போ பைத்தன்ன்ற ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு வகையான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாதையும் இதுதான் உண்மையான அம்சம். ரைட், அதில் வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டு எடுத்திங்கன்னா பைத்தனை பேஸ் பண்ணி பல்வேறு வகையான பேக்கேஜ் இருக்குது, இல்லாட்டி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு Django இருக்குது, ஃப்ளாஸ்க் இருக்குது, Web2.5 இருக்குது, Serify இருக்குது, வர்டல் இருக்குது. இப்படி பல்வேறு வகையான ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதை வச்சு வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டை சிம்பிளாக மேற்கொள்ளலாம். ஒரு வெப்சைட் ஒன்றை எளிய முறையில் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அதே போல் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படி இல்லாட்டி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா இதை மேற்கொள்கிறதுக்காகவும் இந்த பைத்தனை பெஸ்ட் பண்ணி பல்வேறு வகையான ஃப்ரேம் ஒர்க் அவைலபிள் இருக்குது. உதாரணத்துக்கு THIKiLAN இருக்கலாம், கிவியாக இருக்கலாம், WX பைத்தனாக இருக்கலாம், ஈவன் பைத்தன் ஃபார்ம்ஸ் இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான பேக்கேஜஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி மொபைல் அப்ளிகேஷன் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நீங்கள் எளிய முறையில் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, மற்றும் மெஷின் லேர்னிங், இப்படி இது சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள போகிறீங்கடா. ஸோ இது சார்ந்த டெவலப்மெண்ட் சைட்டு போகிறீங்கடா ரைட், இதுக்குண்டு பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு சில ஃப்ரேம் ஒர்க் அவைலபிள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இப்போ தற்போதைய சிச்சுவேஷனில் தற்காலத்தில் ரெண்டிங்காக போகிறது டென்சர்ஃப்ளோ, அதே போல் கெராஸ் இருக்குது, பைடச் இருக்குது, NumPy இருக்குது, ஈவன் ஃபெண்டாஸ் இருக்குது. இப்படியான பல்வேறு வகையான ஃப்ரேம் ஒர்க் இந்த பைத்தனை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஏஐயை மேற்கொள்கிறதுக்காக. அதே போல் தற்காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்குது கேம். இத்தகைய கேம் டெவலப்மெண்ட்டை மேற்கொள்கிறதுக்காக பைத்தன் ப்ரோக்ராமிங்கை மையமாக கொண்டு பல்வேறு வகையான ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் செய்ய போகிறீங்கன்னா, குறிப்பாக ஒரு கேம் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா ரைட், இதுக்கெண்டு பல்வேறு வகையான ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. உதாரணத்துக்கு பை கேம் இருக்குது, PyOpenGL இருக்குது, அங்கே ஃபண்டா 3 இருக்குது. இப்படி பல்வேறு வகையான ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இது அனைத்தும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பைத்தன் பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணப்பட்டது.
ரைட். இதே போல நீங்க ஒரு டெஸ்டராக விரும்புறீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கும் பல்வேறு வகையான ஃப்ரேம்வொர்க் அவைலபிள் இருக்கு. குறிப்பா பைத்தனை பேஸ் பண்ணி ஏகப்பட்டது இருக்கு. அதில செலனியம் இருக்கு, பைடெஸ்ட் இருக்கு, ரோபோட் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. இப்படி பல்வேறு வகையான ஃப்ரேம்வொர்க் இந்த டெஸ்டிங் பர்ப்பஸுக்காகவே இருக்கு. இது டெஸ்டிங் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு தற்காலகட்டத்தில. ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒண்ண நீங்க ஃபைனல் லான்ச்சுக்கு அனுப்ப கண்டிப்பா வந்து டெஸ்டிங்ன்றது இன்றியமையாத ஒரு அம்சமா இருக்கும். ரைட். அதிலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, செலனியம் வந்து மிக முக்கியமான ஒரு ஃப்ரேம்வொர்க்கா இருக்கும் டெஸ்டிங்க்காக. இதே போல பிக் டேட்டா ஒரு நியூ டெக்னாலஜி இன் ஃபியூச்சரில். ஸோ இதுதான் வேர்ல்டே என்ற மாதிரி இருக்கும். ரைட். இப்படி இது சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள போகிறீங்கன்னா வந்து இது சார்ந்த கோட் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கெண்டும் பைத்தனை மையமாக கொண்டும் பல்வேறு வகையான ஃப்ரேம்வொர்க் அவைலபிள் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபைடூஃபா இருக்கலாம், ஃபைஸ்பேக்காக இருக்கலாம், அதே நேரம் வந்து டாஸ்காக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்ஸ் சார்ந்த செயற்பாடுகள் ஒரு டேட்டா சயின்ஸ் பேஸ்ட் டெவலப்பராக போகிறீங்கன்னா ரைட் அதுக்கும் பல்வேறு வகையான ஃப்ரேம்வொர்க் இருக்குது. ஃபெண்டாஸாக இருக்கலாம், நம்5 இருக்கலாம், ஈவன் ஃபைடெச்சாக இருக்கலாம், கெராஸாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான டெக்னாலஜி இருக்குது. இது அனைத்து வகையான டெக்னாலஜி வந்து பைத்தனை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஸோ என்ன காரணத்தால் இப்படி 700க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் இருந்தாலும் பைத்தன் இஸ் பெஸ்ட்டாக இருக்குன்றது இனி நான் சொல்லணும்னு இல்லை. குறிப்பாக ஒரு டெக்னாலஜியில் பல்வேறு வகையான முக்கியமான பாட்டை கவர் பண்ணுறது வந்து அதாவது வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், வெளியே சொன்ன மாதிரி மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஏஐயாக இருக்கலாம், மெஷின் லேர்னிங்காக இருக்கலாம், கேம் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக் என்று பல்வேறு வகையான அனைத்து வகையான அம்சத்தையும் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கவர் பண்ணுறார். மேற்கொள்ள முடியும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா பைத்தன் மட்டும்தான். இந்த பைத்தனை தாண்டி வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலையும் இந்த செயற்பாடை மேற்கொள்ள இயலாது. குறிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் அதில் மேக்ஸிமம் வந்து 2, 3, 4 வகையான செயற்பாடை தான் மேற்கொள்ள இயலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா. பட் பைத்தனை பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான செயற்பாடுகளையும் இதால் மட்டும்தான் யூனிக்காக செய்யலும். ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் இப்படி பல்வேறு வகையான லாங்குவேஜ் இருந்தாலும் பைத்தன் தான் பெஸ்ட். பைத்தன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படி மிக மிக முக்கியமான ஒரு லாங்குவேஜாக இருக்கும் பைத்தன். ரைட். ஸோ இப்படிப்பட்ட பைத்தனை யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம்? சிம்பிள். யாருக்கெல்லாம் வெப் டெவலப்மெண்ட் சைட் விருப்பமோ, யாரெல்லாம் வந்து ஒரு வெப் டெவலப்பராக விரும்புகிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பைத்தன் படித்தா நல்ல நினைக்கிறேன். ஏனெண்டா பைத்தனில் டிஜாங்கோன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. வெப் டெவலப்மெண்ட் என்றாலே இதான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரேம்வொர்க்காக இருக்கும். ரைட். அதே போல் யாருக்கெல்லாம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண விருப்பமோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பைத்தன் படித்தே ஆகணும் என்றதை விட படிக்கலாம். ரைட். அதே போல் யாரெல்லாம் வந்து ஏஐ ரிலேட்டட் அதே நேரம் மெஷின் லேர்னிங் அம்சத்துக்குள்ளே போகிறீங்களோ நீங்களும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி ஆகணும் பைத்தன். ரைட். அதே போல் ஒரு கேம் 2D கேமாக இருக்கலாம், 3D கேமாக இருக்கலாம். இப்படியான கேமிங் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் போக விருப்பமோ நீங்களும் கண்டிப்பாக வந்து படித்தே ஆகலாம், படித்து தான் ஆகணும் என்ற மாதிரி ஒரு அம்சம் நிர்பந்தம் இன் ஃபியூச்சரில். ரைட். அதே போல் டெஸ்க்டாப் அதாவது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் செய்ய விருப்பமோ ஜஸ்ட் நீங்களும் இது லேர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஒரு டெஸ்டர் யாருக்கெல்லாம் டெஸ்டராக விருப்பமோ நீங்களும் கண்டிப்பாக பைத்தன் படிக்கலாம். ரைட். அதே போல் பிக் டேட்டாவாக இருக்கலாம், ஈவன் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு டேட்டா அனலிட்டிக்காக இருக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளால போகிறீங்க என்றாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபீல்டு தான் இன் ஃபியூச்சரே. ஸோ இதை மையமாக வச்சு தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஜஸ்ட் இதுக்குள்ளால போகிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக பைத்தன் படித்தே ஆகணும். ஸோ பைத்தன் மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் ஏஎல் ஸ்டூடெண்ட் ரைட் அதுலேயும் அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏஎல்ல டெக்னாலஜி ஃபீல்ட் ப்ளஸ் ஐசிடி எடுக்கிறவங்களோட ஃபைனல் எக்ஸாமில் வந்து 12 தொடக்கம் 18 வரையான புள்ளிகளை கவர் பண்ணக்கூடிய ஒரு பாடம் வந்து பைத்தன் இருக்குது. ஸோ இந்த பைத்தன் சார்ந்த அடிப்படை அம்சங்களை கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஸ்ரீலங்காவில் குறிப்பாக வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெக்னாலஜி என்றாலே பைத்தன் தான். அதேபோல் பைத்தன் தான் ஃபியூச்சரே என்றது ஒரு வகையில் விளங்குது. ஸோ நாங்கள் பைத்தன் படிக்க போகிறோம்டா கண்டிப்பாக எங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். ரைட். நான் பைத்தன் படிக்க போகிறேன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். ரைட். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸோ இது ரைட். ஃபைனலாக பைத்தன்டா என்ன காரணத்தால் பைத்தன் பெஸ்ட்டாக இருக்குது ஜஸ்ட் அதே நேரம் யாரெல்லாம் இந்த பைத்தனை படிக்கலாம் இப்படி பைத்தன் படிக்கணுமெண்டா என்னென்ன விடயம் தெரிஞ்சிருக்கணுமென்ற சமரியை பார்த்தோம். ரைட். இது சார்ந்த மேலதிக விடயங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். குறிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை.